நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். இந்த புதிய காலை வேளையில் எல்லோருமே புன்னகை முகத்தோடு இருக்க வேண்டும் நம்மளுடைய ஆசை. அந்த புன்னகை முகம் இருக்குமா இல்லையாங்கிறது இப்ப நீங்க சொல்லக்கூடிய கடையில ஜோஜோ நீ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவே இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, எல்லா நாளும் நல்லா இருக்கு. இந்த ஒரு புன்னகை முகத்தோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஷீரா அப்படின்ற ஒரு இளம் பெண், அவங்கள ஒரு பெரிய கனவோடவே வாழ்ந்து கொண்டுட்டு இருக்க ஒரு பெண். அதாவது கணினி துறையில நான் ஒரு பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே படிச்சிருக்காங்க. இந்த படிப்பையும் முடிச்சுட்டாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, பொம்பளை பிள்ளையெல்லாம் வெளியூர்லாம் போய் படிக்கலாம் வைக்காதப்பா, நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, அப்பதான் உன்னுடைய பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவும் எங்க அதுதாங்க கரெக்டா இருக்கும், பொம்பளை பிள்ளையெல்லாம் வெளியே பட்டணத்துக்குலாம் படிக்க வேணாங்க அப்படின்னு சொல்லி, சிட்டில எல்லாம் படிக்க வைக்க வேணாம், ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸும் ஒரு மேரேஜ் ரெடி பண்ணிடுறாங்க. கரெக்டா திருமணம் நடக்கிற அன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் எஸ்கேப் கிளம்பிட்டாங்க. உடனே ஊரெல்லாம் என்ன பேசும், ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓடி போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டா, அப்பா அம்மாவை அவமானப்படுத்திட்டா, ஆச்சு ஊச்சின்னு எவ்வளவு கற்களை வீசணுமோ அந்த மாதிரி அந்த பெண் மேல அவ்வளவு கற்களை வீசுறாங்க. இருந்தாலும் அந்த பெண் அதெல்லாம் தாங்கி கொண்டு கடந்து போயாச்சு. அவங்களுடைய ஒரு பெரிய கனவு அந்த மென்பொருள் அப்படின்ற அந்த கணினியில அவங்க ஒரு பெரிய சாதனை படைக்கணும் தான். அதே மாதிரி ஒரு நாள் சாதனை படைச்சிட்டு ஊருக்குள்ள வராங்க. ஒரு பெரிய கணினி நிறுவனத்தின் ஒரு சொந்த மேலாளர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தோட காருக்குள்ள வராங்க. அப்போ ஊர் மக்களை பார்த்து சொல்ற ஒரே விஷயம், நீங்கள் எரிந்த கற்கள் அனைத்தும் சேர்ந்து இன்று ஒரு மாளிகையாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தைரியமும் ஒரு வில் பவரும் எப்பங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்மளை பார்த்து ஊராருங்க ஏசிட்டே தான் இருப்பாங்க நம்மளுடைய கடமை நோக்கி செல்லும் பொழுது. அப்போல்லாம் அவங்க தூக்கி எறிகிற அந்த கற்களை நம்ம ஒரு நாள் கோட்டையா கட்டி எழுப்புவோம் அப்படின்றத அந்த கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக. சோ எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கின்ற பொழுது இது சரி தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே என்ன பண்ணும், காத்துக்கிட்டு இருக்கும். சோ அந்த முடிவு சரியா தவறு நமக்கு தெரிஞ்சா போதும், பயணிக்கக்கூடிய பாதை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதுமானதாக இருக்கும். சோ நாம் பயணிக்கின்ற பொழுது வாழ்வில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நல்ல ஒரு நம்பிக்கை இந்த கதை கொடுத்திருக்கிறது. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆளு தரிசனம் பார்க்கலாம். தேவா
ஏக்கங்கள் தீர்த்திடும் நோக்கமும் நீ, வாழ்வென்னும் நீலத்தின் புதையல் நீயே, அருமுத்தும் நீ. வாழ்வென்னும் நீலத்தின் புதையல் நீயே, அருமுத்தும் நீயே. உனை கண்டு என்னை தந்து உனை பெற்றேனே. என்னுள்ளே வா என் தெய்வமே வா, என் செல்வமே வா, என் இயேசுவே வா, என்னுள்ளே வா. சிறப்பான அற்புதமான அலைதரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. என்னதான் ஒரு மரம் பார்க்க பெருசா அப்படியே பறந்து விரிந்து இருந்தாலும் அதோடைய வேர் மண்ணுக்கடியில இருக்க அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அந்த மரம் எப்ப வேணாலும் கீழே விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம என்னதான் திறமை வாய்ந்த ஒரு மனிதனா இருந்தாலும் நமக்குள்ள நற்பண்புகள் இல்ல, நல்ல சிந்தனைகள் இல்ல அப்படின்னா நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கையும் ஒரு நாள் வீழ்த்தப்படும். சோ அப்படிப்பட்ட ஒரு நற்சிந்தனைகளுக்கு கொடுக்கப்படும் இந்த தளம் தான் நம்மளுடைய கடவுள் வணக்கம் தளம். இன்றைய நாள்ல நம்ம என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான டாபிக், குதர்க்கமான டாபிக்னே சொல்லலாம். அது என்ன ஒரு வித்தியாசமான டாபிக், குதர்க்கமான டாபிக்? ஏன் அப்படின்னா சில பேர் வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற பொழுது குதர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். வீடுகளிலே கூட ஏதாவது ஒரு சில கேள்விகள் நம்ம குழந்தைங்க பேசுது, அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்ல முடியல, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன வார்த்தை, விதண்டாவாதம் பேசாத, சொன்ன வேலையை செய்யு. அப்போ நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா இது குதர்க்கமான டாபிக், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது வித்தியாசமான டாபிக், அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தெளிவு வந்துருச்சு. அப்ப இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த நம்ம சில முடிவுகள் எடுப்போம் லைஃப்ல, அந்த முடிவுகள் இந்த உலகத்தின் பார்வையில் தவறு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு அதை செய்யணும்னு தோணுது, எனக்கு அந்த முடிவு சரின்னு எனக்கு என்ன பண்ணுது தோணுது. அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான சூழ்நிலைகள். இந்த உலகமே தவறு. நடிகர் அஜித் வந்து ஒரு திரைப்படத்தை சொல்லுவாரு, இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும், என்னை தோத்துட்டேன்னு உங்க முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ எதுலயும் ஒண்ணு யாரும் ஒன்னைய தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, இந்த உலகமே நாம் எடுக்கக்கூடிய முடிவு, நாம் செல்லக்கூடிய பாதை தவறு என சொன்னாலும் எனக்கு அதை செய்யறதுல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஈடுபாடு, ஏதோ சரி அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுது தோணுது. அப்படிங்கிறப்ப அந்த சூழலை நான் எப்படி கையாளுவது அப்படிங்கிறப்ப முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் கொடுக்கறது ஒப்பீனியன். அதுக்கு அது வந்து சில நேரங்கள் நம்ம வந்து நாமளே என்ன பண்ணிருப்போம்னா, சிலருடைய முடிவுகள்ல மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இது என்னோட ஒப்பீனியன் தான், ஆனா நீங்க என்ன பண்ணிக்கோங்க முடிவு எடுத்துக்கோங்க. சோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவன் எடுத்து சாதிச்சுட்டான் அப்படின்னா சரி நான் ஒப்பீனியன் கொடுத்தேன், அவன் எடுத்து செஞ்சுட்டான். எடுத்து தோத்துட்டான்னா நான் என்ன சொல்லுவேன், நான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த ஒப்பீனியன் நான் அன்னைக்கே சொன்னேன், அதை நீ என்ன பண்ணிருந்திருக்கணும் கேட்டணும் அப்படி நம்ம பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட், அதாவது ஃபியூச்சர்ல பேசுறதுக்கு என்ன பண்றோம், ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிருக்கோம் இப்பவே ரெடி பண்ணி கொடுத்தோம். நம்ம இந்த மாதிரி தான் எல்லாருமே சுயநலத்தோட தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த உலகம் கொடுக்கக்கூடியது ஒப்பீனியன். நாளைக்கு இன்னொருத்தர் முடிவு எடுக்கிறான், அவனுடைய பார்வையில நான் உலகத்துல ஒரு ஆளு, அவன் சொல்லக்கூடிய விஷயம் அவனுக்கு சரின்னு படும், ஆனா என் பார்வை என்னன்னு இருக்கும், தப்புன்னு இருக்கும். அப்ப நான் அதை தப்புன்னு நான் எடுத்து சொல்றப்ப நான் எனக்கு கொடுக்கக்கூடியது ஒப்பீனியன். அப்ப இங்க நான் பிரித்து பார்ப்பதற்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும், இந்த உலகம் கொடுக்கிறது உண்மையை சொல்கிறதா இல்ல ஒப்பீனியன் கொடுக்கிறதா. இந்த உலகம் எப்போதுமே ஒப்பீனியன் தான் கொடுக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். சில நேரங்கள்ல அந்த உலகத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய, நம்மை விரும்பக்கூடிய, நம்ம நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு சரியான வழியை காட்டுறது, ஒருவேளை தப்பான டிசிஷன் எடுத்திருந்தா அந்த இடத்துல உண்மையின் பாதை என்னன்னு என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அது நமக்கு தெரியும், நமக்கானவர்கள் உண்மையின் பாதை என்ன பண்ணுவாங்க. ஜென்ரலா சொல்லக்கூடிய உலகம் இந்த ஒப்பீனியன் சொல்லும். அப்ப எது உண்மை எது ஒப்பீனியன், இதை பிரித்து பார்த்து நான் எடுத்துக்கக்கூடிய முடிவு ஒப்பீனியன் பார்வையில இருந்துச்சுன்னா அதை செய்யவே கூடாது. அது உண்மையின் பாதையின் பக்கம் இருந்துச்சுன்னா இந்த உலகமே தடுத்தாலும் அதை என்ன பண்ணலாம், தடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய வேண்டும். இன்னும் தொடர்ந்து பேசலாம், இப்ப பகுதி பார்க்கலாம். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது
என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் 89 வழியாக ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த திருப்பாடலினுடைய தலைப்பு நாடு இருளுற்ற போது பாடியது. எஸ்ரானாகிய ஏத்தானின் அறப்பாடல் என்று நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருப்பாடல்கள் மிக நீண்ட திருப்பாடல். இந்த திருப்பாடல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் பகுதியை சிறப்பாக நாம் இன்று தியானிக்கிறோம். இந்த திருப்பாடல் 89 யாரெல்லாம் இருளற்று இருக்கிறார்களோ, இருளோடு வாழ்கிறார்களோ, அல்லது குடும்பம் இருளாக இருக்கிறதோ, இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற போது இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவராக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். முதல் 2 வசனங்களை பாருங்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். இதோ ஆண்டவராகிய தெய்வம் எப்போதுமே நம்பத்தக்க தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் புனித பவுலடியாருடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நம்மை அழைத்த தெய்வன் எப்போதும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். திருத்துதர் பணிகள் எல்லாம் சீடர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற போது கடவுள் எப்போதுமே நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இருப்பதனால் அவர்கள் எல்லா இடங்களும் சென்று ஆண்டவருடைய பேரன்பை பற்றி எல்லா பக்கம் போதித்தார்கள். எதுக்கு போதித்தார்கள்? குடும்பம் இருளா இருக்கிறது, தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளம் இருளா இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருளா இருக்கின்ற போது ஆண்டவருடைய பேரன்பு உண்மையா இருக்கிற தெய்வம் அங்கே செல்கின்ற போது அவருடைய உள்ளம், அவருடைய குடும்பம், அவருடைய நாடு, அவருடைய சூழ்நிலை வெளிச்சமாக மாறும் என்பதை இந்த முதல் வசனங்கள் அவருடைய அன்பிலிருந்து தலைமுறை தோறும் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் தலைமுறை தோறும் இருக்கும் என்று இந்த முதல் வசனத்திலேயே இந்த ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று நான் அறிவிப்பேன். உமது உண்மை வாளை போல உறுதியானது. இதோ வானம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றதோ அதுபோல கடவுளுடைய பேரன்பு இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. இந்த பேரன்பை ஆண்டவர் அதிகமாக யாருக்கு காண்பிக்கின்றார்? தன் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் இந்த அன்பையும் பேரன்பையும் காமிக்கின்றார். ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்கள். நீங்கள் படிக்கின்ற போது 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12 17 முடிய உள்ள வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ உன்னுடையிலிருந்து உன்னுடைய அரசனை நான் உருவாக்குவேன், உன்னுடைய அரசு என்றென்றுமே நிலைத்திருக்கும் என்று தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்திருந்தாலும் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததனால் மனம் திரும்பி தொடர்ந்து ஆண்டவருடைய கட்டளைகளில் நிறைவேற்றி வருகிறார். மோயிசனை ஆசீர்வதித்த தேவன் தாவீதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த இருவரையுமே ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவருடைய பேரன்பை பற்றி நாம் சொல்கின்ற போது கடவுளாகிய ஆண்டவர் நம்மையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 15, 16 வசனங்கள் பாருங்கள். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். எண்ணிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்போதுமே ஆண்டவருடைய முக ஒளி உன் மீது இருப்பதாக என்கின்ற அருமையான ஒரு ஆசீர்வாதமான இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவரை நம்பி வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு என்றும் ஆசீர்வதிப்பார்கள். இது ஒரு விழாவில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை போல, ஆரவாரம் போல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்பதை இன்றைய திருப்பாடல் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோலவே அவர்கள் நாள் முழுவதும் உமது பெயரில் களி கூறுவார்கள், உமது நீதியினால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் என்கின்ற வார்த்தைகளுக்கேற்ப ஆண்டவருடைய மகிழ்ச்சி தலைமுறையாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கும். 17, 18 வசனங்கள் பாருங்கள். அவருடைய தயவால், யாரு? கடவுளுடைய தயவால் நம்முடைய வலிமை என்றுமே உயர்த்தப்படும். ஏனென்றால் நாம் கடவுளே நம்பியிருப்பதால் அவரே நமக்கு கேடயம், அவரே நமக்கு அரசராயிருக்கிறார். இந்த அரசராகிய தேவன் நம்மை வழிநடத்தட்டும், நம்முடைய குடும்பங்களை ஆட்சி செய்யட்டும். ஆண்டவர் தான் நமக்கு வலிமை, ஆண்டவர் தான் நம் ஆற்றல் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரையே நம்பி வாழ்வோம், அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.
ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை இறைவா, உமது வலிமையில் வல்லமையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நீரே எங்கள் கேடையும் ஆற்றலுமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். உமது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் மீது உமது ஆசீர்வாதம் என்றும் தங்கியிருப்பதாக. உமது நற்செய்தி உலகெங்கும் பறைசாற்றப்படுவதாக. நீர் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்நாளில் கடைசி நாள் வரையிலும் கூடவே இருந்து எங்களை காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாம் விரும்பக்கூடிய ஒரு முடிவு இந்த உலகமே தவறு என சொல்லுகின்ற பொழுது அந்த சூழலில் இதை நாம் எப்படி கையாளுவது, என்ன செய்வது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அது அடுத்தது என்ன செய்ய கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல இப்ப ஒரு சூழ்நிலையை கையாளுறது. அடுத்தது நம்ம எடுக்கிற அந்த டிசிஷனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த முடிவு எடுத்தா அது நமக்கு நல்லதா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு இது கொண்டு போகுமா, அப்படி இல்லை அப்படின்னா 4 பேர் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த டிசிஷன் எடுக்கிறோமா அப்படின்றதுல அந்த வித்தியாசத்துல நம்ம தெளிவு கொள்ளணும். நிச்சயமா. அதாவது மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கையிலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கையிலும் சரி, கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துருக்கும். ஏன்னா 2 பேருமே ரொம்ப நல்லா படிச்சவங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள். அவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக நான் என்ன பண்ண போறேன், பாடுபட போறேன்னு வர்றப்போ நிச்சயமா அவங்க சொந்தக்காரங்க தொடங்கி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நல்ல வேலையை விட்டுட்டு நல்ல பொசிஷனை விட்டுட்டு என்னத்துக்கு இங்க போய் கஷ்டப்படணும், கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய முடிவு இந்தியாவுடைய சுதந்திரம் தான். இவங்க சொந்தக்காரங்க சொன்ன விஷயம் ஒப்பீனியன், இந்த வேலையை ஏன் விட்டுட்டு போவானே, இந்த வசதி வாய்ப்பை ஏன் விட்டுட்டு போவானே. அப்ப அங்க அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, என்னுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு, இந்த இந்திய திருநாட்டினுடைய விடுதலை தான் என்னுடைய நோக்கம். அப்ப அது போல நான் எடுத்துக்கக்கூடிய முடிவை தவறுன்னு 10 பேர் 20 பேர் சொன்னாலும் சரி, சொந்தக்காரங்க சொன்னாலும் சரி, கூட இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, இப்ப என்னோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது, என் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல இது உதவியாக இருக்குமா, கண்டிப்பா செய்யலாம். இல்ல இதை எடுத்தா எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க, பெருமையா பேசுவாங்க, என்னை பத்தி அப்படி இப்படின்னு ஒரு படம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசுல ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோம்னா அது சரியான இன்டென்ஷன் இருக்காது. சோ அப்ப அதெல்லாம் திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிந்து கொள்ளும் இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஜூன் 28 புனித இரேனியூஸ். ஆசியாவிலுள்ள சிமர்னா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் இரேனியூஸ். அமைதியும் பொறுமையும் கொண்ட இரேனியூஸ் தன்னை இறைவனுக்கு குருவாக அர்ப்பணித்து அன்று லுக்குணம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய லயன்ஸில் இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். கிபி 177ஆம் ஆண்டு ரோமை பேரரசன் மார்க்குஸ் அவுரேலியூஸினால் குருக்களும் கிறிஸ்துவர்களும் சிறை வைக்கப்பட இரேனியூஸ் திருத்தந்தையினை சந்தித்து முறையிட்டார். பேரரசன் அவுரேலியூஸினால் ஏற்பட்ட மறைக்கலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்த இரேனியூஸ் ஆயராக உயர்த்தப்பட்டு லுக்குணம் பகுதியில் இறைப்பணிகளை மேற்கொண்டார். அக்காலத்தில் நிலவிய தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக புத்தகங்கள் எழுதிய இரேனியூஸ் விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டின் அதிகாரப்பூர்வமான பதிப்புகள் உருவாக காரணமாக அமைந்தார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையிலும் ஆண்டவரை அறிவித்து அவரது பணிகளைச் செய்த ஆயர் இரேனியூஸ் கிபி 202ஆம் ஆண்டு செப்மியஸ் செவேரூஸ் அரசரின் ஆட்சி காலத்தில் மறைசாட்சியாக உயிரிழந்தார். 24 ஆண்டுகள் ஆயராக தன் பணிகளை திறம்படச் செய்து தன் எழுத்தின் மூலம் கத்தோலிக்க விசுவாசத்தினை ஆழப்படுத்திய ஆயர் இரேனியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித இரேனியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் வாழும் மக்களின் துன்பங்களில் பங்கேற்று அவர்களுக்கு ஆறுதல் தர முன்வருவோம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ.
நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுல வந்து நம்ம தெளிவா தான் இருப்போம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இல்ல வேண்டாம் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய இந்த இன்டென்ஷன் என்ன, இலக்கு என்ன, அதனை நோக்கி போருமா அப்படின்றத நம்ம இந்த நாள்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் என்ன பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான முடிவுகள் நம்ம வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சிக்கு என்ன கொடுக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். சோ அப்ப அது இந்த உலகத்தின் பார்வையில் அது தவறாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், எப்படி பேசுவாங்க, அதை செய்வாங்க, இது நினைப்பாங்க, இவன் ஏதாவது நினைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் நல்ல முடிவுகள் நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுக்காமல் நாம் போய்விடுகின்றோம். சோ அப்ப அந்த வகையில அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த மாதிரியான தருணங்கள் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு மேற்கோள் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடித்தது. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே, ஒருவேளை பிறருக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள தொடங்கினால் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் உன்னை நீ என்ன பண்ண மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, எங்க அம்மா அப்பா வந்து இல்லடா இந்த முடிவு எடுத்தா நம்ம வீட்டுல சொந்தக்காரன் அப்படி பேசுவான், பெரியப்பா இப்படி பேசுவான், மாமா அத்தை இப்படி பேசுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, நம்ம உடனே என்ன பண்றோம், அந்த முடிவா சரி ஓகே மாத்திக்கிறோம், நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன பண்ணுவோம், அது எக்கெடுட்டு போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுட்டு போயிடும். சோ நாளைக்கு அங்க போறப்போ இன்னொருத்தவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க. அப்ப என்ன மாறி 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 போயிட்டே இருக்கும். அப்போ இதில் நாம் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிட கூடாது. என்னுடைய அடையாளத்தை இதை அழித்து விடக்கூடாது. இந்த ஒரு முடிவை வந்து நான் எடுத்திருக்கிறேன், இது என்ன யாருங்கிறத அடையாளப்படுத்தும். நீங்க சொன்ன கதையில கூட அவங்களுக்கு வந்து மென்பொருள் துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வரணுங்கிறது அவங்களுடைய அடையாளம். அந்த அடையாளம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அடையாளத்தை அவங்க எதுக்காக இழந்து விடலன்னா, இந்த திருமணத்தை விட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன்னா ஓடி போனோம்னு சொல்லிடுவாங்க, அதை சொல்லிடுவாங்க, இதை சொல்லிடுவாங்க, அந்த ஏச்சி பேச்சுக்களை நினைச்சு அங்கேயே இருந்திருந்தாங்கன்னா அவங்க அடையாளத்தை என்ன பண்ணிருப்பாங்க, இழந்திருப்பாங்க. சோ அப்போ நாம் அதே போலதான் நம்முடைய வாழ்வியல் சூழல்களில் இது என்னுடைய அடையாளத்தை இழக்க செய்கிறது அப்படின்னா அந்த முடிவை எடுக்கிறதுல யோசிக்கவே கூடாது. ஓகே ரைட் செய்வோம், இது என் அடையாளத்தை கண்டிப்பாக என்ன பண்ணும், ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகிற்கு புரிய வைக்கும். அதுக்காக உழைக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன வேலை செய்யாம உட்காந்துட்டு அந்த முடிவை இவங்க என்ன எதிர்த்து நின்னா கூட நான் பரவாயில்ல செய்யறேன், அது வந்து விதண்டாவாதத்துக்கு செய்யறதுன்னு கிடையாது. அதற்கேற்ற உழைப்பை நான் குடிக்கின்ற பொழுது என்னுடைய அடையாளத்தை என்னால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல அது என்னுடைய அடையாளத்தை சிதைக்கின்றது, இந்த முடிவு எடுக்காத இந்த உலகம் சொல்லுது அப்படின்னா, அப்போ என் அடையாளம் முக்கியமா, இந்த உலகம் சொல்றது முக்கியமா, நாம தான் முடிவு எடுக்கணும். தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்த பகுதி பார்க்கலாம். வாழ்க்கை என்றால் என்ன, அதன் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது எப்படி, இப்படி கேட்டு நின்ற நாட்டுப்புறவியல் படிக்கும் கல்லூரி பேராண்டியிடம் பதவிசாக பதில் சொன்னார் ஊரக தாத்தா. ஒரு பணக்காரன் குப்பை தொட்டியிலிருந்து கிடந்த சோற்றை எடுத்து சாப்பிடுவதை சன்னல் வழியாக பார்த்துவிட்டு இப்படி சொல்லிக் கொண்டான், நல்ல வேளை நான் ஏழையா இல்லை, நன்றி இறைவா. அந்த ஏழை சுற்றிலும் பார்த்தபோது அங்கே ஒரு மனநிலை மாறி பிதற்றி திரிந்த பைத்தியத்தை பார்த்துவிட்டு சொல்லிக் கொண்டான், நல்ல வேளை நான் பைத்தியம் இல்லை, நன்றி இறைவா. அந்த பைத்தியக்காரன் சுற்றிலும் பார்த்தபோது ஒரு நோயாளியை அவசர அவசரமாக அள்ளிக்கொண்டு பறந்த ஆம்புலன்ஸை பார்த்துவிட்டு சொல்லிக் கொண்டான், நல்ல வேளை நான் நோயாளி இல்லை, நன்றி இறைவா. ஆம்புலன்ஸில் போன அந்த நோயாளி ஆஸ்பத்திரியை அடைந்த போது அருகே அங்கே பிணவரையிலிருந்து ஒரு சடலத்தை தூக்கி கொண்டு போவதை பார்த்துவிட்டு சொல்லிக் கொண்டான், நல்ல வேளை நான் சவமில்லை, இறைவா நன்றி. அந்த இறந்த மனிதன் மட்டுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறதில்லை. இப்போது தாத்தா கேட்கிறார், இதில் வாழ்க்கை என்றால் என்ன என்று கவனி பேராண்டி. அதை சிறப்பாக உணர்ந்து வாழ 3 இடங்களை நீ பார்வையிடு, அரசு மருத்துவமனை, சிறைச்சாலை, கல்லறை. எப்படி உடல் நலத்தை விட வேற எதுவும் அழகில்லை என்று மருத்துவமனையில் நீ உணர்வாய், சுதந்திரத்தை விட வேற எதுவும் முக்கியமில்லை என்று சிறைச்சாலையில் உணர்வாய், மதிப்பில்லாதது வாழ்க்கை என்று கல்லறையில் உணர்வாய். இன்று நான் நடக்கும் நிலம் நாளை எனது கூரையாகலாம் எனவும் நீ உணர்வாய். இதுதான் பேராண்டி நீ கேட்ட கேள்விக்கு நான் தரும் பதில். இதுதான் வாழ்க்கை, அதன் நுணுக்கங்களை இப்படித்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். முடித்தார் பேராண்டி. எதை நீ கொண்டு வந்தாய், கொண்டு செல்ல. போராடி வாழ வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல, அது ஒரு பூந்தோட்டம், ரசித்து வாழ வேண்டிய அமர்க்கள பூந்தோட்டம். எதிர்மைகள் இல்லா வாழ்க்கை இல்லை. 2 மணி நேர குப்பை படத்திற்கே வில்லன் தேவைப்படும் போது நீண்ட நெடிய உன் வாழ்வுக்கு எதிரியும் துரோகியும் தேவைதானே. 3 வகையான உறவுகள் தான் நம் வாழ்க்கையை அலங்கரிக்கின்றன. 1 காரணத்துக்காக பழகும் உறவுகள், 2 காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள், 3 காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள்.
இந்த பூமியே ஒரு வாடகை வீடுதான். எல்லோரும் ஒரு நாள் காலி செய்தே ஆக வேண்டும். அதுவரை மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். வாழ்க்கையில் வெந்து நொந்தவருக்குத்தான் தெரியும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்று. அந்த அமைதியை இங்கே அங்கே என்று தேடி நீ அலையாதே, அமைதியாகவே மாறிவிடு. வாழ்க்கையில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். நடித்து வாழ்வது நகரத்து வாழ்க்கை, பிடித்து வாழ்வது கிராமத்து வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூட்டை போல் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவரிலே. அது துருப்பிடித்து உடைந்து போகும் நிலையில் இருந்தாலும் பிற சாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. சுருக்கமா சொல்ல போனா, ஊட்டிய பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்டது தாங்க வாழ்க்கை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அது தவறான முடிவு என இந்த உலகத்தின் பார்வையில் தெரியலாம். அப்படிப்பட்ட சூழலில் இது தவறான முடிவு என பிறர் கூறக்கூடிய சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும், அதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? என்னுடைய மதிப்பீடுகள் எதுல அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம அந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான். மற்றவர்கள் சொல்வதுலதான் என்னுடைய மதிப்பீடுகள் அடங்கியிருக்கா இல்ல என்னுடைய மதிப்பீடுகள் எனக்குரியதா அப்படின்றது. என்னன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம 10th முடிக்கிறோம் 12th முடிக்கிறோம்னா அடுத்த குரூப்புக்கு நம்ம போகணும். சோ நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நம்ம இந்த குரூப் எடுத்தா நம்ம இதுல நல்லா சிறந்து விளங்குவோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் இல்ல இந்த மாதிரி இந்த துறையை நீ தேர்ந்தெடு, இதுல இன்னும் நல்லா மதிப்பு மிக்கவனா வளரலாம். சோ அப்ப அதுலதான் மதிப்பீடுகள் அதிகமா இருக்கா. அப்ப நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, 4 பேர் சொல்றதுலதான் அந்த மதிப்பீடுகள் இருக்கா இல்ல நம்முடைய மதிப்பீடுகள் நம்ம அறிந்திருக்குமே அதுதான் உண்மையானதா அப்படின்ற அந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொண்டு அதனோடு நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும். கண்டிப்பா 1000 பேர் சொல்றாங்க இல்ல 1,00,000 பேர் சொல்றாங்க இல்ல கோடி பேர் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக பொய் உண்மையாக மாறி விடாது. அது நம்ம நல்லா புரிந்து கொள்ளும். இந்த ஊரே அதான் சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்து வாழ்வாங்க, சந்தோஷம் தான் ஓகே. ஆனா சில நேரங்கள்ல முரண்பட்டு நிக்க வேண்டிய இடங்களில் முரண்பட்டு நிற்கத்தான் வேண்டும். நமக்கே தெரியாம நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பெரியவங்க எல்லாம் மாட்டிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் படிப்பு மீதான ஒரு மோகம். ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் நல்ல மதிப்பு இருந்துச்சு, வேல்யூ இருந்துச்சு. எல்லாம் அடிச்சு பிடிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ஜினியரிங். எனக்கு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 2-3 இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. என்ன வேலை செய்யறாங்க? சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கு, சிலருக்கு வேலை இன்னும் கிடைக்கல, வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கக்கூடியது அந்த திறமை என்கிட்ட இருக்குதா? இன்ஜினியரிங்னா என்ன உருவாக்குவது, அப்ப அந்த உருவாக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி என்கிட்ட இருக்குதா? இந்த உலகத்தை நான் வேற ஒரு கோணத்துல நான் பார்க்கிறேன்னா, இயல்பா செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு மாற்று வழியை காட்டக்கூடிய சிந்தனை என்கிட்ட இருக்குதா? இதெல்லாம் என்கிட்ட மதிப்பீடுகள். இந்த மதிப்பீடுகள்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நான் என்ன ஆவேன், செட் ஆவேன். ஏன்னா இந்த உலகத்தை நான் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தோட பார்க்காம வேற ஒரு கண்ணோட்டத்தோட என்ன பண்ணுவோம் பார்ப்பேன். கடினப்பட்டு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு இலகுவா செய்வதற்கு என்னென்ன இயந்திரங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மெத்தட்ஸ் நான் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன், யோசிப்பேன். அதை விட்டு இந்த ஊர் எல்லாம் போய் அங்கதான் சீட்டு வாங்குறான், நானும் போய் அங்கதான் சேருவேன். இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல சில பள்ளிக்கூடங்கள் இருக்கும், சில கல்லூரிகள் இருக்கும், எல்லாம் போய் சேர்றான், நானும் போய் சேர்றேன். சோ அப்ப இதுதான் எல்லாரும் பின்பற்றுவார்கள், எல்லாரும் செய்கிறார்கள்ங்கிறதுக்காக ஒருபோதும் அந்த பொய் அப்படிங்கிறது உண்மையாக மாறாது. அப்ப அதை நாம் நன்கு உணர்ந்திருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான சூழல் வருது. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், எல்லாரும் வேற ஒரு ஒப்பீனியன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக அது என் வேல்யூவோட ஒத்து போகுதா இல்லையா? ஒத்து போச்சா அவங்களோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒத்து போலையா அவங்க முடிவை தூரத்தை என் முடிவை நான் செய்யலாம். எஸ், ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு அற்புதமான தெளிவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உங்களோட சின்ன பிரேக் போயிட்டு வருவோம். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ 4 பேர் சுத்தி இருந்ததுதான் கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும் திணிப்பாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பெருசா நம்ம காது கொடுத்து கேட்காமல் நம்மளுடைய முடிவு சரியானதா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் என்ன வரும். சோ அடுத்ததான் நான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இந்த உலகமே தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் வருகின்ற பொழுது இதோட நடக்கக்கூடிய கன்சிக்வன்சஸ் என்ன அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த முடிவுனால நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இந்த முடிவு நான் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் தான். அப்ப அந்த டெசிஷன் டேக்கிங்ல முன்னாடியே இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல விளைவுகள் என்ன, இதெல்லாம் நடக்கக்கூடிய கெட்ட விளைவுகள் தான். ஒருவேளை நான் தோத்துட்டேன், அந்த உலகம் என்ன எப்படி பேசும், அப்ப அதுல இருந்து நான் வெளிவருவதற்கு நான் என்ன செய்யணும், அதுக்கான என்கிட்ட பிளான், பேக்கப் பிளான் எதுவும் இருக்குதா இல்லையா, இது எல்லாமே நம்ம யோசிச்சு வச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்ல எல்லாரும் எதுக்குறாங்கிறதுக்காக நாம எடுத்த முடிவும் சரியான முடிவும் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல முடியாது. சோ அப்போ அதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை அறிந்து கொண்டு இதுல இப்படி பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பாசிட்டிவ்ல என் லைஃப் போகும் நான் நம்பி இறங்குறேன். ஒருவேளை அங்க சொதப்பிக்குச்சு அப்படின்னா அப்ப நாங்க தோல்வி அடைகின்ற பொழுது என்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பேசுறதுக்கு, அவன்லாம் அவன் அம்ப வச்சுட்டு ரெடியா நம்பர் ரெடியா நிப்பாங்க. எப்பண்டா கீழே விழுவான், எப்பண்டா மேல தூக்கி என்ன பண்ணலாம், நீ கள்ள தூக்கி வீசலாம் அப்படின்னு சொல்லி. சோ அப்படி வீசுகின்ற பொழுது நான் அந்த கற்களை எல்லாம் திரும்ப எடுத்து நான் என்னக்கான கோட்டையை கட்டிக்கொள்ள போகிறேன்னா
இல்ல அந்த கற்கள் குவியலாக என் மேல மூடி என்னை போட்டு அமுக்கிறதுக்கு நான் கொடுத்துட போறேன். சோ அப்ப இந்த மாதிரி கன்சிக்வன்சஸ் நம்ம யோசிக்கணும் அந்த நேரங்கள்ல. அதை எடுத்துட்டு எனக்கு தைரியம் இருக்குதியா, நான் ஃபேஸ் பண்ணிடுவேயா அப்படின்னா துணிஞ்சு அந்த முடிவை எடுக்கலாம். துணிஞ்சு நம்மளால முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல முடிவா இருந்தா அதை எடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சு பூமி பார்த்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு பச்சிளம் குழந்தைங்களுக்கு வர மஞ்சள் காமாலை பற்றி பார்க்கலாம். சில அசாதாரண சூழ்நிலைகள் நிலவலாம். இது வந்துட்டு ஃபிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு அப்பாற்பட்டது. இந்த ஜாண்டிஸ் எதனால வரும்னா, இப்போ பழைய ரெட் செல்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்க யங் ரெட் செல்ஸுமே வந்து அழியக்கூடிய சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதரோட பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டி, மதர் பேபி பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு இருக்கு. அதாவது ஓ பாசிட்டிவ் மதர்ஸ்க்கு ஏ குரூப்போ இல்லை பி குரூப்போ ஏபி பிளட் குரூப் உடைய குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய ரத்தத்துல இருந்து ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சில புரோட்டீன்ஸ் குழந்தைக்கு வந்துட்டு பிளசண்டா மூலமா அம்பிளிக்கல் கார்டு வழியா குழந்தைக்கு பரவலாம். இந்த ஆன்டிபாடி தாக்குதல் என்ன பண்ணும்னா, குழந்தையுடைய ரெட் செல்ஸ், சிவப்பு ரத்த அணுக்களை வந்து தாக்கும் பொழுது யங் செல்ஸ், அதாவது முதிர்ச்சி அடையாத ரெட் செல்ஸையும் தாக்கும் பொழுது அதிகப்படியான ரெட் செல்ஸ் உடையது. அப்போ அதிகமாக இந்த பிலிருபின் பிக்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அதனால இவங்களுக்கு ஜாண்டிஸ் வழக்கமாக வர பிசியலாஜிக்கல் நிலைப்பாடை தாண்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரத்த அணுக்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக உடையும் பொழுது முதல் நாள்ல இருந்தே வந்து ஜாண்டிஸ் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெறும் சாதாரண ஃபோட்டோதெரப்பி சில சமயத்தில் பத்தாது. இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன்ஸ், இல்லைன்னா வந்துட்டு டபுள் வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவோம். அதாவது ரத்தத்தை வாஷ் பண்ணுறது, அம்மாட்டேருந்து வர எக்ஸ்ட்ரா ஆன்டிபாடிஸ் போய் மேற்கொண்டு குழந்தையோட ரத்த அணுக்களை வந்து உடைக்காத படிக்கான பிளட்டை வாஷ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸை வெளியேற்றுறது ஒரு முறையாகும். இது வந்துட்டு நியூபோர்ன் இன்டென்சிவ் கேரில் வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் இந்த நிலைக்கு வந்து இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவ்வளவா தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரத்த பரிசோதனை நேரத்தோடு செய்கிறது மூலமாகவும், நேரத்தோட ஃபோட்டோ தெரப்பி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன், அவங்களுக்கு தேவையான ஃபீட்ஸோ ஃப்ளூயிட்ஸோ வந்து சில குழந்தைங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படலாம். இதெல்லாம் வந்து சரியான நேரத்தில் செலுத்தும் பொழுது குழந்தைக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷனுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளாமல் பார்த்துக்க முடியும். சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கான சிந்தனையும் ஆலோசனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் உனக்கு நிகழ்ச்சியில வாழ்க்கையில ஏதோ சில முடிவுகள் எடுக்கின்றோம். ஆனால் அந்த முடிவு உலகத்தின் பார்வையில் தவறான ஒன்றாக தெரிகின்றது. உலக மக்கள் இல்லை என்னோடு இருப்பவர்கள் இது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான சூழலை நான் எப்படி கையாளுவது, நான் என்ன செய்வது, அதை தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது எல்லோருக்குமே இப்படி ஒரு தருணம் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நடந்திருப்போம். என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்னர் வாய்ஸ் இல்லையா? இது நமக்குள்ள எப்பவுமே கேட்கும். இப்போ ஒரு மேரேஜ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மாப்பிள்ளை நல்லவர், 4 இடத்துல போய் நாங்க கேட்டுட்டோம், நீ வந்து கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டலாம், தாலி கட்டிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ நமக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் பேசும், இல்ல இது சரியா படாதுன்னு நினைக்கிறேன், வேண்டாம் அப்படின்னு தோன்றப்போ கண்டிப்பா உங்களுடைய அந்த உள்ள குரல் என்ன சொல்லுதோ அதன் கேட்பது, அதன்படி கேட்டு நடப்பது மிக நல்லது அப்படின்றதுதான் அடுத்த பாயிண்ட். சோ இன்னர் வாய்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குள்ள இன்னர் வாய்ஸ் அப்படிங்கறது கேட்கும். இதுல உண்மையான இன்னர் வாய்ஸ் எது, நானா நினைச்சுக்கிற இன்னர் வாய்ஸ் நினைச்சுக்கிற விஷயம் ரெண்டுமே வந்து பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்க வேண்டும். எவன் ஒரு நாள் கடவுளுடைய குரலை என்னுடைய உள்ளத்தில் கேட்க முடியும் அப்படின்னா நான் கரெக்டா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் அந்த கடவுளோடு நெருங்கி செல்ல வேண்டும். பாசிட்டிவா நான் திங்க் பண்ணணும், பாசிட்டிவா நான் பேசணும், இந்த உலகத்தை நேர்நிலையான கண்ணோட்டத்தோடு பார்க்கணும், சக மனிதனை நான் அன்பு செய்து வாழ வேண்டும். இதுல எல்லாம் நான் பெர்ஃபெக்டா இருந்தேன்னா கடவுள் எனக்குள்ள பேசுறது எனக்கு கேட்கும். இதெல்லாம் நான் எதுலையுமே பெர்ஃபெக்டா இல்லாம எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னா அது வாய்ஸ் எல்லாம் கிடையாது. நான் என்ன எண்ணத்தை நினைக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேனோ அதை நானே நினைச்சுக்கிட்டு நான் அதை சொல்லிக்கிறேன், இது கடவுள் எனக்கு கொடுத்த இன்னர் வாய்ஸ் அப்படின்னு. சோ இப்ப இந்த ரெண்டு புரியுது, இது வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னர் வாய்ஸ் எல்லாம் உள்ள கேட்கறது எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கும், இன்னர் வாய்ஸ் எல்லாமே கரெக்டா தான் சொல்லும் அப்படின்னா அந்த இன்னர் வாய்ஸ் கரெக்டா கேட்கிற அளவுக்கு என் காது கரெக்டா
இருக்குதா, இருக்கணும். நான் கரெக்டா இருக்கிறேனா, இது இருந்தா தான் இன்னொரு வாய்ஸ் என்பது கரெக்டா என்ன பண்ணும், வேலை செய்யும். கேட்கும். சோ அந்த இன்ஸ்டிங் சொல்லுதா, நான் இதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறேனா, அப்போ அதுல வந்து ஒருவேளை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முடிவு இந்த உலகமே ஏத்து இதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுது, எனக்கு இன்ஸ்டிங் உறுதியா சொல்ல அவங்க சொன்னா சொல்றாங்க இதெல்லாம் நம்ம சாதிப்போம்டா. ஏன்னா இன்னைக்கு உலக பெரிய 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 கண்டுபிடிப்புகள் எல்லாம் முத கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னதுதான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய உள் மனதை நம்பினார்கள், அவங்க அதை சாதிச்சு காட்டினாங்க. அப்ப அது போல எனக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படுதுன்னா அதை நான் செய்யறதுல தப்பே கிடையாது. சில நேரம் அதே இன்ஸ்டிங் நமக்குள்ள என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராசா அது வேணாம், நீ செய்யறது போற டைரக்ஷன் தப்பு அப்படின்னு சொல்றப்போ அந்த டைம் அதை ஸ்டாப் பண்றதுக்கும் நமக்கு கட்ஸ் வேணும். அதுவேளை தொடங்கியாச்சு, இந்த நேரத்தில் நிறுத்தின உலகம் என்ன சொல்லுமோ நினைச்சு தொடர்ந்து தவறு செஞ்சா இன்னும் அதோட விளைவுகள் இன்னும் மோசமா என்ன பண்ணிடும், போயிடும். சோ அப்ப அந்த இன்ஸ்டிங் என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு தயாராக ரெடியா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் ஜோய், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 46 உள் நுழைகிறோம். அறிவுடையோர் அணுகாதவை கால் தூய்மையில்லா கலிமாவும் கால்கடிந்து மேல் தூய்மை இல்லாத வெங்களிரும் சீரி கருவி வெகுண்டுரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். திரிகடுகம் 46. அறிவுடையோர் அணுகாதவை என்று இந்த மூன்றும் சொல்லப்படுகின்றன. எந்த மூன்றும்? ஒன்று, கால்கள் நன்றாக இல்லா கலிமா, அதாவது குதிரை. 2, அங்கு வெகுண்டெழுகின்ற மதம் பிடித்த யானை. 3, சினம் கொண்டவர்கள் இருக்கிற பள்ளி. வியப்பாக இருக்கிறது. இந்த மூன்றையுமே அறிவுடையோர் அணுக மாட்டார்கள். அறிவுடையர் என்பவர்கள் யாவர்? சான்றோர், தூயவர்கள், புனிதர்கள், கடவுள். இவர்கள் யாருமே இந்த மூன்றையும் அணுக மாட்டார்கள். எனவே அவர்களுக்குரிய சாயலில் வாழ முயல்கிறவர்கள் இந்த மூன்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே அவற்றுள் முதலாவதாக வைக்கப்பட்டிருப்பது கால்கள் சரியில்லாத குதிரை. அதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொல் கலிமா. நான் நேற்று பயணம் செய்து வந்தேன். அந்த நேரத்தில் அங்கே குன்றத்தூருக்கு அருகில் ஒரு ஊர் இருக்கிறது. என்ன ஊர் என்றால் கரிமா நகர். அப்போ நான் பார்த்து இது கரிமா நகரா, உண்மையிலேயே கலிமா நகராக இருக்கக்கூடுமோ என்று எண்ணினேன். என குதிரைகள் பலவும் இருந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நெல்லை பகுதியில் வல்லநாடுக்கு அருகில் ஒரு ஊர் உண்டு, அது கலியா ஊர். இப்போ நான் நினைத்தேன் ஒருவேளை இது கலியா ஊரா அல்லது கலிமா ஊரா, அங்கு குதிரைகள் இருந்திருக்கக்கூடும் என்று ஆய்ந்து பார்க்கலாம். அந்த ஊர்களை சார்ந்தவர்கள் சிந்தித்து பார்க்கலாம். இங்கே முதலாவதாக கால்கள் நன்றாக இல்லா குதிரைகள் அணுகப்பட மாட்டா. ஏன்? கால்கள் தான் அந்த குதிரையினுடைய ஆன்மா. அதனால தான் பார்க்குறோம் ஹெச்பி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹார்ஸ் பவர், பருதி திறன், பதி. ஆக குதிரையினுடைய அந்த ஓட்டத்திறனை வைத்து தான் இந்த ஓட்டத்தை கூட கணக்கில் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிற அந்த குதிரைக்கு கால் சரியில்லை என்றால் அதை யார் அணுகுவார்? அணுக மாட்டார்கள். மாந்தருக்கு ஆன்மா போன்று இந்த குதிரைக்கு கால். கண்ணும் காலும் இல்லாதவர்கள் பாவம்தான். இந்த இரண்டையுமே இணைத்து ஒரு பாடலை வாலி எழுதியிருக்கிறார். அருமையான ஒரு பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மாந்தர் போகலாமா, மாந்தர் போன பாதையை மறந்து போகலாமா. அப்படி வரும். ஆக இங்கு கண் போன போக்கிலெல்லாம் கால் போய்விட முடியாது, கால் போன போக்கிலே மனம் போய்விட முடியாது, போய்விடக்கூடாது. கால் மாந்தர்கள் பல வகையான நடைகளை நடக்கிறார்கள். அதனால்தான் கால்களால் அவர்கள் நடந்தாலும் மற்ற விலங்கினங்களைப் போன்று அவர்கள் கால்நடைகள் என்று அழைக்கப்படுவதில்லை. காரணம், மாந்தர்கள் அவர்கள் காலால் நடக்கிறார்கள், அதோடு கண்ணால் நடக்கிறார்கள், மனத்தால் நடக்கிறார்கள், எழுத்தால் நடக்கிறார்கள், படைப்பு திறனால் நடக்கிறார்கள். இப்படி பல வகையான நடை. எந்த நடை என்றாலும் சரி, இந்த நடைகளை மேற்கொள்கிற மாந்தர்கள் அங்கு
நடக்க இயலாதவர்களாக, சரியான நடையை மேற்கொள்ளாத ஒரு குதிரை போன்று அவர்கள் இருந்துவிடக்கூடாது. இங்கே இன்று நாம் இறைமகன் இயேசு மலைப்பொழிவிலே ஒரு கருத்தை சொல்வார். அதாவது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கடவுளை காண்பதற்கு தூய்மையான உள்ளம் வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே ஒரு கருத்தை நாம் இணைத்து சொல்லலாம். தூய்மையான கால் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளிடம் செல்வர் என்று சொல்லலாம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது கால். கால் என்றால் என்ன? நாம் பயன்படுத்துகிற அந்த கால். அதோடு அது 4 ஒரு பகுதி, அதையும் கால் என்று சொல்கிறார்கள். மேலும் நடுகின்ற இந்த பனை மரங்கள் போன்றுள்ள அந்த கம்புகள் அவற்றையெல்லாம் கால் என்று சொல்வார்கள். ஆனால் அதே வேளையில் அப்படி படர வைக்கின்ற அந்த மரக்கம்புகளுக்கு பெயர் கை என்றும் சொல்கிறார்கள். இப்படி கால் அது நல்ல ஒரு தனித்தமிழ் சொல். ஆக லெஃப்ட் ரைட் என்பது போலாக இடம் வலம் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த காலத்தில் ஓலக்கால் சீலக்கால் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கின்றன. எது எப்படியோ நாம் இந்த கால் என்கிற அந்த தனித்தமிழ் சொல்லை நாம் பயன்படுத்துவோம். நம்முடைய கால்கள் எல்லாமே நன்றாக இருக்கட்டும். ஆக பழுதடைந்த குதிரையின் கால் போன்று நம் கால்கள் இராவண்ணம் பார்த்து கொள்வோம். எனவே கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். அற்புதமான பகுதி நம்ம பார்த்துட்டோம். திரிகடுகம். இன்றைய நாள்ல நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் நம்ம எடுத்த டிசிஷன் நம்ம இலக்கை நோக்கி தான் போறோம், அது கரெக்ட் தான் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்கூல் டேஸ்ல வந்து வேற ஸ்கூலுக்கு காம்படிஷன்ஸ் எல்லாம் போவோம். அப்போ ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார வைப்பாங்க. அப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல பார்த்த ஒரு வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போ அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில கஷ்டப்படாம இருக்கணுமா, அப்ப இப்போ என்ன பண்ணணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சில நல்ல நெறியை காட்டக்கூடிய ஒரு வாசகம் அப்படிங்கிறது. அப்ப இப்ப அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நான் இந்த உலகத்துல வந்து தனித்து நிற்கின்றேன், எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம வந்து தப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. சோ அப்ப அந்த மாதிரி தனித்து நிற்பதற்கு நாம் அச்சப்படக்கூடாது. சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது, சில பாதையில் பயணிக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக தனித்து விடப்படுவோம். அப்போ இந்த முடிவை நான் எடுக்கிறதுனால நான் தனித்து விடப்படுவேன் என்பதை நம்ம சொந்தக்காரர், நம்ம அப்பா அம்மாவே கூட நீ என் பிள்ளடா பிள்ளைலாம் இல்ல வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி துரத்தி அடிக்கக்கூடிய சூழல் கூட என்ன பண்ணலாம், ஏற்படலாம். ஆனா அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த ஒரு முடிவு எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன பண்ணும், கொடுக்கும். நாளைய உலகத்திற்கு இது ஒரு நல்ல ஒரு விடியல் என்ன பண்ணும், கொடுக்கும். இது எனக்கான மாற்றம் மட்டுமில்ல, இந்த சமுதாயத்திற்கான மாற்றம் அப்படிங்கிற உறுதிப்பட நான் நம்புகின்ற பொழுது, ஏன்னா யார் வீட்டுல இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒருவேளை இப்ப இன்னைக்கு வந்து இந்திய விடுதலை போர் நடந்திருக்கக்கூடிய காலகட்டம் இல்ல விடுங்க, இயேசுநாதரை இப்ப வந்து திடீர்னு வந்து கூப்பிடுறாரு, மத்தேயு எல்லாரையும் அவங்க பேதுருவெல்லாம் கூட்ட மாதிரி வா என் பின் தொடர்ந்து வாங்குறப்ப எல்லாம் அவங்க வேலையை அப்பயே என்ன பண்ணிருக்காங்க, விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் நம்ம என்ன பண்றோம், விவிலியத்துல படிக்கிறோம். அப்படி விட்டுட்டு போனவங்க அவங்க அப்பா அம்மா சும்மா இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, போய் திரும்ப கூப்பிட போயிருப்பாங்க. பேதுருவையும் சரி மத்தையும் சரி, ஒழுங்கா மீன் பிடிச்சிட்டு இருந்தா, ஒழுங்கா வரி இது பண்ணிட்டு இருந்தா, ஒழுங்கா இருக்க வேலையை பாரு, சும்மா அந்த ஆள் பின்னாடி போறேன்னு கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இவங்க கேட்காம என்ன பண்ணாங்க, அதை நம்பி இயேசு கிறிஸ்து முன்னாடி போகிறப்ப நிச்சயமா அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நீ விளங்க மாட்ட உருப்பட மாட்டேன்னு கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, திட்டி அனுப்பியிருப்பாங்க. சரி, நம்ம வீட்டுல ஒரு இயேசுநாதர் கூப்பிடாம போனா நம்ம வீட்டுல என்ன பண்ணாங்க, ஆஹா போயிட்டு வாப்பா அப்படின்னு என்ன பண்ணாங்க, வழி அனுப்பி வைப்பாங்க. அவர் கூட போனா கொன்னே போடுவாங்க, அவரையும் கொண்டுருவாங்க, ஒன்னையும் கொண்டுருவாங்க, போகாதான் என்ன பண்ணுவாங்க, நிறுத்தி வைக்க பார்ப்பாங்க. சோ அப்போ இந்த மாதிரியான சூழல்ல தனித்து நாம் விடப்படுகின்றோம், தனித்து நிற்கின்றோம், இந்த முடிவுகளை எடுப்பதால் அப்படிங்கிறதுக்காக நாம் தவறான பாதையில் பயணிக்கின்றோம், நம்ம தவறான முடிவுகள் எடுக்கின்றோம் அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லை. சோ அந்த தனித்து நிற்கக்கூடிய தைரியம் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். இருந்தா தான் நாம் எடுக்கக்கூடிய முடிவில் நிலைத்து நிற்க முடியும், நாம் எடுத்த முடிவை சரியானதாக மாற்றி காட்ட முடியும். சிறப்பு, அற்புதமான ஒரு தெளிவு. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நாம் கேட்கிற கேள்விகளுக்கு விடை தரும் ஒரு இயந்திரம், நம்மை விட வேகமாக சிந்திக்கும் கணினி. ஆனால் அது நியாயமானதா? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது உண்மையில் புத்திசாலிதானா? அல்லது மனிதர்களின் மறைந்திருக்கும் பாரபட்சங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியா? செயற்கை நுண்ணறிவின் அல்காரிதம் யாரின் தரவால், அதாவது டேட்டாவால் பயிற்சி பெற்றது? யாரின் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது? அதில் உள்ள ஒருதலைபட்ச சார்பு, பயஸ், சரியானதுதானா? நாம் உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறதா, அல்லது நியாயம், கருணை, மனித மரியாதை போன்ற ஆழமான மதிப்பீடுகளையும் கருத்தில் கொள்ளுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 16. சாமுவேல் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே
ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். எலியா என்பது மூத்த மகன். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். சாமுவேல் ஈசாயின் ஒவ்வொரு மகன்களையும் தன் முன்பாக கடந்து போக செய்தார். அவர்கள் உயரமான வலுவான ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். ஆனால் கடவுள் வலுவற்ற எல்லாருக்கும் கடையவனான ஆடு மேய்க்கின்ற தாவீதையே தேர்ந்தெடுத்தார். ஒருவர் மற்றவரை பற்றிய முன்சார்பு எண்ணங்கள், அதாவது பயஸ் என்பது ஒருவரின் நன்மை தன்மையை அறிய விடாமல் செய்கிறது. சமூகங்களில் பிரதிபலிக்கும் இத்தகைய மனப்பாங்கு இன்று செயற்கை நுண்ணறிவு தளங்களிலும் பரவலாக காண கிடைக்கிறது. இதனால் பல்வேறு குழப்பங்களும் தாக்கங்களும் பிளவுகளும் சமூகத்தில் ஏற்படுகின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்னும் முழுமையடையாத நிலையிலேயே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததால் பல சிக்கல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. பெரும்பாலான செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலே மிகுந்து கிடக்கும் தரவுகளை கொண்டே பயிற்சி அளிக்கப்படுகின்றன. எனவே இயல்பாகவே அவற்றில் அந்நாட்டு மொழிகள், கலாச்சாரம், ஆளுமைகள், கருத்தியல்கள் மிகுந்து காணப்படும். இந்தியா போன்ற நாடுகளின் தரவுகள் அதில் அதிகம் இடம்பெறவில்லை என்பதனாலேயே இதனை பிரதிநித்துவ சார்பு, ரெப்ரசன்டேஷன் பயஸ் என்கிறோம். பல நேரங்களில் செயற்கை நுண்ணறிவை வடிவமைக்கின்ற நிறுவனங்கள் சமூகத்தை அதன் சிந்தனை திறனை மடைமாற்றம் செய்திட அதன் அல்காரித செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் நாம் எதை பார்க்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும், யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும், என்ன வாங்க வேண்டும் என்பன போன்ற முடிவுகளை எடுக்க நாம் மறைமுகமாக நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம். இதனை அல்காரித சார்பு, அதாவது அல்காரிதமிக் பயஸ் என்கின்றனர். இத்தகைய அணுகுமுறை மனிதர்களிடையே பாகுபாடுகளையும் பிரிவினைகளையுமே விளைவிக்கின்றன. இதனால் செயற்கை நுண்ணறிவின் சோசியல் இன்ஜினியரிங் செயல்பாடு நம்மை ஆளுமை செய்து நம் முடிவெடுக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு முன்சார்பு தன்மையற்ற தளங்களாக இருப்பதை அரசுகளும் பெரும் நிறுவனங்களும் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு மருத்துவரின் படத்தை உருவாக்கு என்று சொன்னால் எப்போதும் ஆண்களின் படங்களையே காட்டினால் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை மட்டுமே காட்டினால் அது பிரதிநித்துவ சார்பு என்று சொல்லப்படும். எனவே இத்தகைய சார்பு நிலையிலிருந்து பயனர்கள், அதாவது பயன்படுத்துகிறவர்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். AI எந்த தரவுகளை கொண்டு பயிற்சி பெறுகிறது என்பதை அறிய முயல வேண்டும். ஒரு AI ஏன் இந்த முடிவை எடுத்தது என்பதற்கான காரணங்கள் விளக்கப்பட வேண்டும். இதை எக்ஸ்பிளைனபிள் AI என்கின்றார்கள். AI வழங்கும் முடிவுகளில் ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதை அரசு தணிக்கை செய்ய வேண்டும். சாமுவேல் ஈசாயினுடைய மகன்களில் வலிமையானவரை திருப்பொழிவு செய்ய நினைத்தார். அது சாமுவேலின் ஒரு சார்பு பார்வை. ஆனால் கடவுள் எளியவரான தாவீதை வலிமை மிக்கவராக மாற்றினார். செயற்கை நுண்ணறிவு சாமுவேலின் பார்வையைப் போல பெரும் தரவுகளை, அதாவது வலிமையான அல்லது அளவிற்கு அதிகமாக கிடைக்கின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டே இயங்குகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இவ்வகை தரவுகள் முன்சார்புடையதாக, அதாவது ஒரு மொழிக்கோ, ஒரு பாலினத்திற்கோ, ஒரு இனத்திற்கோ, ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு சமயத்திற்கோ அதிக முக்கியத்துவம் தருவதாக இருக்குமாயின் அது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில வாழ்க்கையில் நான் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள், ஆனால் இந்த உலகத்தின் பார்வையில் தவறான முடிவுகள் அப்படின்னு சித்தரிக்கப்படுகின்ற பொழுது அந்த சூழலில் நான் எப்படி கையாள வேண்டும் அதான் நீங்க பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? வாழ்க்கையில முக்கியமான ஒரு நிலையில ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ இல்ல இது வந்து ஒரு தவறான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயத்தை தாண்டி ஒரு சமாதான பேச்சு வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகே, இவங்க வந்து நமக்குரியவர்கள், நம்மளுக்கு வந்து நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கன்வின்ஸ் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடுவோம் இல்லையா? சோ அது ஒரு பெரிய தவறான செயல். ஏன் அப்படின்னா
நம்ம எடுக்கிற முடிவு நமக்கே தெரியுது அது தெளிவான முடிவு அப்படின்ட்டு. நம்மள வந்து சும்மா அந்த நம்ம மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு சமாதான பேச்சு நம்ம கிட்ட பேசிட்டு நம்மள வந்து நம்ம லைஃப்லோட அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம போயிருக்காங்க அப்படின்றப்போ நம்ம அப்பதான் உட்காந்து யோசிப்போம், என்னடா இது இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அப்படி ஒரு செயலை நம்ம செய்ய. இது சமாதான பேச்சு வாயிலாக மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டா அப்படி இல்லை. சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க, இந்த பாருப்பா, அது நம்ம கிட்ட நேரம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை ரொம்ப துடிப்பான தலைமுறை. அப்ப என்ன பண்ணுவாங்க, மூஞ்சிக்கு நேரம் அவங்க பெரியப்பா பார்க்க மாட்டாங்க, மாமா பார்க்க மாட்டாங்க, சரினா சரி தப்புனா தப்புன்னு மூஞ்சிக்கு நேரம் என்ன பண்ணுவாங்க, பேசிடுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா வழியா வருவாங்க, இந்த பாரு இந்த முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாளைக்கு எதுவும் பிரச்சனைனா சொந்தக்காரங்க நாங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், கூட வந்து நிக்க மாட்டோம். சோ அப்ப இந்த மாதிரியான ஒரு சில டிசிஷன் நம்ம எடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட உரையாடல்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பயத்தை நாளைக்கு இங்க தனியா நின்றுவோமோ, நம்ம கண்ணுக்கு பிறகு நம்ம பிள்ளை தனியா நிப்பானோ. சோ இந்த மாதிரியான ஒரு பயம் என்ன பண்ணிரும், ஓகே நீ எடுத்த முடிவு என்ன பண்ணிரு, கன்வின்ஸ் பண்ணிரு, அந்த முடிவு வேணான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ற வைக்கிற அளவுக்கு கொடுங்க. சோ அப்போ இங்க நம்ம இந்த மாதிரியான சூழல் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய பயம் உண்மையாக எதை குறித்து இருக்கின்றது, இந்த முடிவை எடுப்பதனால் இந்த உறவுகள் விட்டு போகும், நான் நிறைய விஷயத்தை இழக்க வேண்டி இருக்கும். ஆனா இதை நான் சாதித்து காட்டிய பிறகு அத்தனை பேர் என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஏனாதானு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவு கண்டிப்பா அது உலகத்தின் பரவ தப்புன்னா அது தப்பு தான். ஆனா அதை நாம என்ன நினைச்சுக்கிறோம், சரியான முடிவு நாம நினைச்சுக்கிட்டு அது செயல்படாம எந்த ஒரு முடிவும் சரியான முடிவா இருக்கும் கேட்டா கிடையவே கிடையாது. சோ அப்படிங்கிற பட்சத்துல இது சரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறலாம் கான்பிடன்ட், தெளிவு, அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற டெடிகேஷன், அதுக்கேற்ற பேஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லி யார் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுல கன்வின்ஸ் ஆக மாட்டோம். சிறப்பு இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தென்னை நடவு செய்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்த முக்கியமான செயல், நீங்கள் அப்படியே நிலத்தை யோசிச்சு பாருங்களேன். 25 அடிக்கு ஒரு தென்னை மரம் இருக்கும். மொட்டை வெயிலில் மொத்த நிலமும் காஞ்சிட்ருக்கும். வெயில் வந்து நிலத்தில் படுறப்ப என்ன ஆகும், நிலம் வந்து சூடாகும். அப்போ அந்த சூடு வந்து பூமி வழியாகவே தென்னை மரத்தோட கீழே காய் வச்சோமா, அது வேர் வளருதுங்களா, வேர் வந்து மென்மையாக இருக்குமா, அந்த மென்மையாக இருக்க வேரை இந்த சூடு போய் தாக்குறப்ப நம்ம வெறுங்காலே நம்மளால் வெயிலில் நடக்க முடியாது. அது வந்து புது வேறு, அது எப்படி தாங்கி வளரும்? அப்படிங்கிறப்ப ஒரு பயிரை சிறப்பாக வளர்க்கணும்னா அந்த மண்ணை மூடுற மாதிரியும் சத்துக்கள் கிடைக்கிற மாதிரியுமான பயிர்களை வளர்க்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஊடு பயிர்கள். அந்த ஊடு பயிரில் ரொம்ப முக்கியமானது என்ன, தென்னை மரத்துக்கு பாதுகாப்பு தரக்கூடியது. தென்னை மரத்தில் நோய் வரக்கூடாது, பூச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா ஆமணக்கு வளர்க்கலாம். 5 அடிக்கு ஒரு ஆமணக்கு, 5 அடிக்கு 5 அடி, அல்லது தென்னை மரத்தை விட்டு மிச்ச பயிரில் 5 அடிக்கு 5 அடி, அல்லது எங்கே உங்களுக்கு என்ன இடைவெளி பிடிக்குதோ ஆமணக்கு நடலாம். ஆமணக்கு நடுறதுனால ஒரு பொதுவான இயல்பான தட்பவெப்பம் கிடைக்கும். இலைகள் கீழே விழுந்துச்சுன்னா அது நல்ல சத்துக்கள் கிடைக்கும். 3வது வந்து இலைகள் இந்த தென்னையை தாக்க வரக்கூடிய எந்த வகை பூச்சியும், வெள்ளைப்பூச்சியிலேருந்து காண்டாமிருக வண்டுலேருந்து எல்லாமே வந்து இதுக்கு போயிடும், ஆமணக்குக்கு போயிடும். அப்போ நமக்கு தென்னை பாதுகாக்கப்படும். ஒன்று இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், பயிறு வகை பயிரில் உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு அல்லது எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலை, எள்ளு இது போடலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உள்ள காய்கறி பயிர்கள் போடலாம். என்ன காய்கறிகள், உதாரணத்துக்கு குறைந்த வாழ்நாள் உள்ளது அப்படின்னா முள்ளங்கி, பீட்ரூட்டு அந்த மாதிரி போடலாம். இல்லது வேறு என்ன காய்கறிகள் வேணுமோ அந்த தென்னையோட வளர்ச்சி பகுதியை விட்டுட்டு ஒரு 10 அடி விட்டுட்டு, அல்லது ஒரு அதாவது இந்த பக்கம் 5 அடி அந்த பக்கம் 5 அடி விட்டுட்டு மிச்ச பகுதியில் நீங்கள் 4 மரத்துக்கு நடுவாக கூட ஒரு விவசாயம் பண்ணலாம். இப்படி பண்ணலாம்னா நான் ஏற்கனவே இதுக்கு சொட்டு நீர் போட்டிருக்கேனே, நடுவில் இருக்க பகுதிக்கு தண்ணிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய சொட்டு நீர் பாசன பைப்பு தென்னைக்கு வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு டேப்பு போட்டுடலாம், ஒரு குழா போட்டு அடைச்சிடலாம். இப்படி திருகுனிங்கன்னா அடைச்சிக்கும், இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும், தண்ணி வரும். அப்படிங்கிறப்ப தேவைப்படக்கூடிய இடத்துல அதை வந்து போட்டு மூடிட்டு இடையில ரெயின் ஹோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாய்ஞ்சு வரக்கூடிய வகையிலான
மழை தூவான் அமைப்பில் இருக்கக்கூடிய ரெயின் ஹோஸ் அப்படின்னு விற்கிதுங்க. மிக குறைவான விலை தான். ஒரு 1/4 ஏக்கர் போடணும் அப்படின்னு சொன்னால் உத்தேசமாக ஒரு 7,000 ரூபாய் செலவு வருதுங்க. இந்த மாதிரியான அமைப்பை நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்ம உள்ள ஒரு ஊடு பயிர் செய்ய வாய்ப்பு இருக்குங்க. 3 வருஷத்துக்கு இருக்கிற தண்ணியவே நிலம் ஃபுல்லாக பரப்பி அப்படி அதில் ஒரு பயிரை வளர்த்து அப்படிங்கிறப்ப உங்கள் மனசில் என்ன பண்ணும், அப்படி தண்ணி நிறைய கிடைச்சா களை வந்துடும்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தானே? களை வந்தாலும் கவலைப்படாதீங்க. வராது, வந்தால் கவலைப்படாதீங்க. களை வந்தாலுமே அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் வெயில் அதிகமாக இருந்தால் தென்னையோட ஆரம்ப கால வாழ்நாள் கெட்டு போயிடும், வேர் வளர்ச்சி கெட்டு போயிடும், மண்ணில் சத்து குறைஞ்சு போயிடும். வெயில் அதிகமாக விழுகிறப்ப மண்ணில் அந்த சூட்டால் மண் பொறிஞ்சு போய் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இல்லாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரையிலும் இந்த மாதிரி ஊடு பயிர்கள் போட்டு உங்களுக்கு என்னென்ன ஊடு பயிர் போடலாம் இடத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரின்னு நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கூட தரேன். அதில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நிறைய பேர் கடலை போடுவாங்க, ரொம்ப சந்தோஷம், அருமையான பயிர் அது. ரெயின் ஹோஸ் போட்டு கடலை போட்டிங்கன்னா எப்படி 3 வருஷம் நமக்கு விளைச்சல் கிடைக்கிறதுக்குள்ள இந்த கடலையால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தாராளமாக அதை பண்ணலாம். அப்படி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்படி பண்ணுறது மிக மிக நல்லதாக இருக்கும். ஊடுபயிர் விவசாயத்தோட தென்னை நடவு பண்ணுறது அப்படிங்கிற செயல்பாடு மிகச்சிறந்ததுங்க. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. 4 பேர் எதிர்த்தே நின்னாலும் நம்மளுடைய முடிவுல இருந்து மாறக்கூடாது, அது நல்ல முடிவா இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததாக ஒருவேளை இந்த நாம எடுக்கக்கூடிய முடிவிற்கு இந்த உலகம் தடையாக இருக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்கள் நாம எதை தெரிஞ்சு வச்சிருக்கணும், எதை புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி விளக்கி கூறுகின்ற பொழுது அந்த விளக்கம் எல்லாருக்கும் எல்லா நிலைகளிலும் புரியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதை நாம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. புரிய வைக்கணுங்கிற அவசியத்தை காட்டிலும் நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் எல்லாருக்கும் எல்லாம் புரியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை அப்படி செஞ்சு இந்த மாதிரி இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, வீட்டில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வேண்டாம் அது இதுன்னு ஏதோ குறை சொல்றாங்க, நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பேக்கப் பிளான் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சிலது புரியாத விஷயங்கள் சிலருக்கு புரியவே புரியாது. அதை உட்காந்து நீங்க மாங்கு ஒரு தடவை 2 தடவை 10 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கிடையவே கிடையாது. அப்போ அதை நீங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதுதான், அதை செய்து காட்டுகின்ற பொழுதுதான். நிறைய நேரங்கள்ல 2 விஷயமும் இன்னைக்கு உலகத்துல நாம் நடக்கிறத பார்த்திருக்கோம். வீடுகளை எதிர்த்து காதல் திருமணம் புரியக்கூடிய சில தம்பதியினர் அவங்கள வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்ற தம்பதியை என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம். சில நேரங்கள்ல அது ஒரு மோகத்தினால் வேகத்தினால் வரக்கூடிய விஷயங்கள், வந்த வேகத்துல காணாம போகக்கூடிய உறவுகளும் வாழ்க்கைகளும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த 2 விஷயத்துக்கு நடுவுல நான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு எப்படிப்பட்ட எந்த வகையை சார்ந்ததாக இருக்கின்றது, அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற தேவையும் கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்குவாங்கிற எல்லாருக்கும் புரியுங்கிற விஷயமும் நாம என்ன பண்ணணும், நம்ப வேண்டிய தேவையும் கிடையாது. அதை வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது அது இந்த உலகம் புரிந்து கொள்ளும், தன்னால் புரிந்து கொள்ளும். வாழ்ந்து காட்டுவோம். தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குறை மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என் குழந்தை இப்போ 10th படிக்கிறான், அவனுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும். என் குழந்தை +2 நாளைக்கு எக்ஸாம், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அவருக்கு நாளைக்கு ஞாபகத்துக்கு இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அடுத்த வருஷம் +2ன்னா இந்த வருஷமே நீங்கள் அவருக்கு ஞாபக சக்திக்கு ஹெல்த்துக்கு என்ன வேணுமோ அதை பார்க்கணும். 10thலேயே கூட பார்க்கலாம், இல்லை சின்ன குழந்தையிலிருந்தே பார்க்கலாம். அதை விட்டுட்டு எக்ஸாம் அந்த டைம் தான் அப்போதான் ஞாபகம் வர்றது, இப்படிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மாக்கள். இப்போ நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு என்னங்க அவருக்கு கொடுக்கலான்னு கேட்குறாங்க. ஞாபக சக்திக்கு இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு ஒரு நாளைக்கு சரியாயிடுமா? கிடையாது. நான் என்ன சொல்றேன், உங்க குழந்தைங்களோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சில குழந்தைகள் பயந்த சுபாவம் இருக்கும், வீட்டில் கரெக்டாக சொல்லிடுவாங்க, எழுதுவாங்க, அங்கே போனால் பயந்துருவாங்க. அப்போ அங்கே புது ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை புது மிஸ்ஸாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கிளாஸ் மிஸ் இருந்திருப்பாங்க, அந்த செட்டப்பில் குழந்தைகள் இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கங்க, அந்த அட்மாஸ்பியரில் அந்த குழந்தைங்க வளர்ந்துருக்கோம். இப்போது 2nd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க உதாரணத்துக்கு, அதே குழந்தைகள் இது கிளாஸ்ல வருவாங்கன்னு சொல்ல முடியும். மிஸ் மாறும்,
உடனே இந்த குழந்தை சொல்லுது, நான் இதுல ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கேங்க, எனக்கு அந்த மிஸ் வந்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், அந்த மிஸ் இல்லப்பா, இந்த மிஸ்ஸும் உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, அவங்கள விட நல்லா சொல்லி தருவாங்க, உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டு சொல்லி 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 போய் உட்கார வச்சுட்டு வரணும். இப்படி சைக்கலாஜிக்கல்ல இருந்து அவங்க ஹெல்த் வீக்னஸ்ல இருந்து எல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல அவங்களுக்கு ஒரு 3 பயிற்சி இருக்கு. நீங்க யாருக்கு ஞாபக சக்தி குறைவோ எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நேரில் ஒரு தடவை கூட்டிட்டு வாங்க, இல்லையா ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன், அது முடித்தளவு ஒரு தடவை நேரில் வந்திருக்கு, அது பெஸ்ட்டு. குழந்தைங்க எவ்வளோ சொல் பேச்சு கேட்கலன்றீங்க, ரொம்ப ஹைப்பர்ன்றீங்க, நாங்கள் வர வச்சு அவங்க கிட்ட அன்பா பேசி அப்பவே இங்கேயே அந்த பயிற்சி செய்ய வைப்பேன். நீதான் சூப்பர், நீதான் ரொம்ப நல்ல பையன், நீதான் வெரி குட், உன்னதான் எனக்கு பிடிக்குது அப்படின்லாம் பேசுவோம் நாங்கள். அப்பதான் அவர் நம்ம கிட்ட வருவார், பயப்படாம கிட்ட வருவார். அப்புறம் அவருக்கு என்னன்னு பார்த்துட்டு, சில பசங்க ஹாஸ்பிட்டல்னாலே அலறும், அப்படி இருக்கிற குழந்தைய நம்ம அன்பா பேசி பக்கத்துல உட்கார வச்சு செக் பண்ணி அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதனால கூட்டிட்டு வாங்க, நாங்களே இங்கேயே உட்கார வச்சு அவங்களுக்கு 3 பயிற்சியும் சொல்லி கொடுத்து அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன, மெமரி தானே, லாஸ் ஆஃப் மெமரி, நல்ல ஞாபக சக்தி கொடுக்கணும், அதுக்கு பூஸ்ட் பண்ணும், அதுக்கு உண்டான மெடிசன்ஸும் சொல்லுவோம், டயட்டும் சொல்லுவோம். சில பயிற்சிகள் ரொம்ப சிம்பிள், நீ தான் சூப்பரா பண்றேன்னா பண்ணிட்டு. பேச பயப்பட்ட குழந்தைகள் 5 நிமிஷத்துல நல்லா பேச ஆரம்பிச்சிடும், சூப்பரா பேச ஆரம்பிக்கும், தைரியமா பேச ஆரம்பிக்கும், உடனே இங்கே செஞ்சு காமிக்கும். அப்படிலாம் பார்த்துருக்கேன். முன்பே உங்க குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுது, அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இப்பவே பண்ணணும் இல்ல, அது என்னது எக்ஸாம் டைம்ல, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பத்துல இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெடிசனே கிடையாது, கைண்ட் ஆஃப் ஃபுட்டு. நம்ம சாப்பாடை கொடுத்து அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸசைஸ் பயிற்சிகள் கொடுத்து அதுக்கப்புறம் டாக்ஸின்ஸ் வெளியே போகிறதுக்கு எல்லாம் கைட் பண்ணுறோம். குழந்தை பிறந்தோடனே ஸ்கூல் போயிடுமா, அது போல தான் இதுவும். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும். அது தொடர்ந்து கொடுக்க கொடுக்க எடுத்த குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்க. அதனால நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும், நல்லா ஞாபக சக்தி வரணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, முன்னாடியே காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களும் நல்ல குழந்தைகளாக நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல நிறைய குழந்தைகள் தூங்குறது இல்லை நைட்ல, அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், குழந்தைக்கு ஒரு 7-7:30 சாப்பாடு கொடுத்துடணும். 8 மணிக்கு அந்த குழந்தைய வாக்கிங் கூட்டு போங்க, ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் கூட்டு போயிட்டு ஃப்ரீயா ஜாலியா அவங்க பேசுறதை நீங்க கேளுங்க, நீங்க பேசுறது அவங்க கேட்கணும். அப்போ அவங்க டவுட் எல்லாம் கேட்பாங்க. நல்ல கருத்துக்கள் உள்ள கதைகளை பேசிக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அரை மணி நேரம் போய் அரை மணி நேரம் வந்தா டயர்ட் ஆயிடும். வந்த உடனே குழந்தைங்க தூங்கும். அதை விட்டுட்டு இப்பெல்லாம் குழந்தைகள் நம்ம தூங்கினா கூட குழந்தைங்கள் 12-1 மணிக்கு முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பான ஹேபிட். அதனால இதெல்லாம் மாற்றம் செய்தே ஆக வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம். நான் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் இந்த உலகத்தின் பார்வையில் தவறு எனப்படுகின்ற பொழுது அது சூழலை நான் எப்படி கையாளுவது அதான் நீங்க பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா செவி சாய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், திடமான ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தொடக்கத்திலேயே பல குறைகள் வரதான் செய்யும் இல்லையா? அந்த குறைகள், அந்த பேச்சுகள், அதுக்கு எதுக்குமே நம்ம வாய்ப்புகள் கொடுக்காம, நம்மளுடைய செவிகளையும் கொடுக்காம அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு திரும்ப 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 அந்த குறைகள் கூறாம இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சோ எங்கேயுமே நம்ம டிராப் அவுட் ஆகாம நம்ம பாட்டு கண்டினியூஸா நம்ம என்ன இலக்கை நோக்கி போகிறோமோ அதனை நோக்கி சென்றால் போதும், நம்ம இலக்கை அடைந்து விடுவோம். கண்டிப்பா நடிகர் சின்ன கலைவாணர் விவேக் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பார், வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் அப்படிங்கிற உலகம் இது அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு ஒரு முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அந்த முடிவு நமக்கு சரின்னு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப போதும். நமக்கு அந்த முடிவை குறித்த எல்லா விஷயத்தையும் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 99-90% விஷயங்கள் இதை எனக்கு செய்ய முடியும், இதை செய்வதற்கான நம்பிக்கை என்கிட்ட இருக்கு, அதற்கான ஆற்றல் என்கிட்ட இருக்கு, அதற்கான திட்டம் என்கிட்ட இருக்குது, நான் இன்னொன்னு தொடர்ச்சியாக நான் செயல்படுவேங்கிற நம்பிக்கை என் மேல இருக்குது. நிறைய நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு ஆர்வத்துல தொடங்குவோம், அப்புறம் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஜிம்முக்கு போற மாதிரி தான், ஆர்வத்துல ஜிம்முக்கு போக தொடங்கும், அப்புறம் செய்ய மாட்டோம். ஸோ அப்போ அது போல எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு குறை இருக்கா அப்படின்னா நான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த உலகம் என்ன வழி சொல்லுதோ அந்த வழியை கேட்டு நான் என்ன பண்ணிடலாம், கம்முன்னு இருந்துட்டு போயிடலாம்.
ஆனா என்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்குது, என்கிட்ட முயற்சிகள் இருக்குது, என்கிட்ட உழைப்பு இருக்குது, என்கிட்ட உண்மை இருக்குது, என்கிட்ட எல்லாமே என்கிட்ட பர்ஃபெக்டா இருக்குங்கிறப்போ இந்த உலகம் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து தடை சொன்னாலும் நிச்சயமாக அதை என்னால் செய்ய முடியும். இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய பல மாமனிதர்கள் நாம் அடையாளம் கடத்தக்கூடிய பெரிய பெரிய சாதனையாளர்களாக இருக்கலாம், வெற்றியாளர்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள். அவங்களுடைய முடிவு ஒரு காலகட்டத்துல இந்த உலகம் தவறு அப்படின்னு சொன்னது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் தவறு, இயேசு கிறிஸ்து காட்டக்கூடிய வழிகள் தவறு அப்படின்னு சொன்ன யூதர்கள் இருக்கதான் செஞ்சாங்க. சோ அன்னைக்கு இருக்கக்கூடிய மறைநூலர்கள் பரிசீலனை இதெல்லாம் தப்பு சொல்றான், இவன் வந்து பேய் செல்வங்களின் தலைவனை கொண்டு என்ன பண்றான், பேய் ஓட்டுறான், இவன் எல்லாம் பேய் பிடிச்சான் அப்படின்லாம் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இன்னைக்கு அவர் காட்டக்கூடிய ஒரு நெறி இன்னைக்கு கிறிஸ்தவ மறையாக என்ன பண்ணிருக்குது, மாறி இருக்கிறது. அப்போ இந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த உலகத்துல அவங்க எடுத்த முடிவுல அவங்க தெளிவா என்ன பண்ணாங்க இருந்தாங்க. செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல், செயல்படக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு இது என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் எடுக்கக்கூடிய முடிவு இந்த உலகம் தவறு அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என்கிட்ட செயல்படக்கூடிய தன்மை இல்லை, நான் வந்து ஆர்வ கோளாறா இருக்கிறேன், எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான நேரங்கள்ல நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை இந்த உலகம் வந்து தடை சொல்லுது, தவறுன்னு சொல்லுதுன்னா அது கண்டிப்பா தவறாதான் இருக்கும். சோ இந்த புரிதல் நமக்குள்ள இருந்து இதை நாம் சரிவர பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்வு வெற்றி அடைய முடியும். நல்ல ஒரு சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்ஃபன்ட் அந்தோனி இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, பெரியம்மா, மாமாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷெரீன் ரேயான் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இளையங்கண்ணி பங்குத்தந்தை அருட்பணியாளர் PJ வின்சென்ட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெனிஸ்டிஸ் ராய் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். வெரோனிகா ஷாஷா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 115:14. ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வாராக, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, துணிந்து தனித்து நிற்போம், தனித்துவமாய் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க SLA IT ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.